தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன். இறைவா, எமக்கு துணை புரிய வாரும். ஆண்டவரே, எமக்கு துணை புரிய விரைந்து வாரும். 2 சாமுவேல் நூலிலிருந்து அருள்வாக்கு. அதிகாரம் 7, இறை திருவசனம் 16. என் முன்பாக உனது குடும்பமும் உனது அரசும் என்றும் உறுதியாயிருக்கும். உனது அரியணை என்றுமே நிலைத்திருக்கும். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் எம்மை புதுப்படைப்பாக்குகின்ற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இதோ கடந்த மாதம் முழுவதும், கடந்த நாட்கள் முழுவதும் எம்மை ஆசிர்வதித்து வழிநடத்தி அர்ச்சித்து புனித நாள் பாதையில் வழிநடத்தியது போல, இதோ இந்த புதிய மாதத்தில் அன்னையாம் திரு அவை தொழிலாளர்களான புனித யோசேப்பின் பெருவிழாவை கொண்டாடி மகிழ்கின்ற அருமையான இந்த நாளிலே, இயேசுவின் திரு இருதயத்திற்கு அர்ப்பணிக்கப்பட்ட இந்த மாதத்தின் முதல் நாள் வெள்ளிக்கிழமையிலே, அருமையான இந்த இரவு வேளையிலே, ஆண்டவரே, நாங்கள் அனைவரும் ஒரே குடும்பமாக வந்து உம்மை துதிக்க, போற்ற, நன்றி கூற, இந்த மாதம் முழுவதையும் அது பாதத்திலே அர்ப்பணிக்க, தொழிலாளர்களின் பாதுகாவலரான தூய யோசேப்பின் பரிந்துரை வழியாக பெற்ற நன்மைகளுக்கு நன்றி கூற, இயேசுவின் திரு இருதயத்திடம் இதோ சகல குடும்பங்களையும் ஒப்பு கொடுக்க, இந்த இரவு வேளையில அர்ப்பண ஜெபத்திற்கு நீர் அழைத்து வந்திருக்கிறீரே தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். தூய யோசேப்பின் பரிந்துரை இதோ எங்கள் ஒவ்வொருவரின் குடும்பத்தையும் பாதுகாக்கிறது. அருமையான இந்த வார்த்தை தகப்பனே, என் முன்பாக உமது குடும்பமும் உமது அரசும் என்றும் உறுதியாயிருக்கும். உமது அரியணை என்றுமே நிலைத்திருக்கும் என்ற வார்த்தையினால் இந்த நாளில் நீர் எமக்கு அபிஷேகம் செய்திருக்கிறீர். நன்றி ஆண்டவரே. திருக்குடும்பங்களின் பாதுகாவலரான தூய யோசேப்பின் பரிந்துரை ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசிர்வதித்ததற்காக நன்றி கூறுகின்றோம். சிறப்பாக இதோ இந்த மாதம் மே மாதத்தின் முதல் நாளிலே அனைத்து தொழிலாளர்களை நாங்கள் நினைவு கூறுகிறோம் தகப்பனே. தந்தையாகின்ற தூய யோசேப்பின் பரிந்துரை எல்லா தொழில்களில் ஈடுபடுகின்ற அத்தனை பிள்ளைகளையும் ஆசிர்வதிப்பதாக. தொடர்ந்து அவரின் பரிந்துரையினால் அனைத்து பிள்ளைகளும் வளமும் நலமும் பெற உம்மிடத்திலே இறைஞ்சி மன்றாடுகின்றோம். தந்தையாகும் எம் சுசை முனியே, இந்த தருணந்தனிலும் அது கருணை புரிந்தருள்வீர். தந்தையாகும் எம் சுசை முனியே. ஆமாண்டவரே, தந்தையாகின்ற தூய யோசேப்பின் பரிந்துரை இந்த உலகத்தில் உள்ள அனைவருக்கும் கிடைக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இன்னும் சிறப்பாக பல்வேறு விதமான தொழிலில் ஈடுபட்டுள்ள பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கின்றோம். அன்றாட கூலி வேலைக்கு செல்பவர்களை கஷ்டப்பட்டு நெத்தி வியர்வை சிந்தி உழைத்தால்தான் குடும்பத்திலே உணவு என்று மிகவும் துன்பத்திற்கு உள்ளாகி வாழ்கின்ற பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கிறோம். அவர்கள் செய்கின்ற தொழிலை ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரை. அவர்களுக்கு நல்ல உடலுள்ள பலத்தை கொடுத்தருளும் ஆண்டவரை. அவர்கள் வேலை செய்கிற பொழுது அவர்கள் கைகளுக்கு உடலுக்கு வலிமையை கொடுத்தருளும் ராஜா. அப்பா தந்தையே, கடல்களில் வேலை செய்கின்ற பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கிறோம் ராஜா. பல்வேறு விதமான தொழிற்சாலை நிறுவனத்தில் பணி செய்கின்ற ஊழியர்களை ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரை. தச்சு வேலை செய்பவர்களை ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரை. தீப்பெட்டி தொழிற்சாலைகளில் பணி செய்கிறவர்களை ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரை. வெடி மருந்து தயாரிக்கின்ற தொழிற்சாலையில் ஈடுபடுகிறவர்களை ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரை. அன்பு இறைவா, பீடி போன்ற இந்த சிறு சிறு தொழில்களை செய்கின்ற பீடி தொழிலாளர்களை ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரை. விறகு வெட்டி குடும்பத்தை முன்னேற்ற பாதையில் நடத்தி வருகிற தொழிலாளர்களை ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரை. சமையல் செய்து குடும்பத்தின் வருமானத்தை பெருக்குகின்றவர்களை ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரை. கூலி வேலைக்கு செல்கிறவர்களை ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரை. அப்பா தந்தையே இறைவா, இந்த ஆட்டுத்தோல் மற்றும் தோல் போன்ற தொழிற்சாலைகளில் பணி செய்கின்ற தொழிலாளர்களை ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரை. பூ வியாபாரம் செய்கின்ற தொழிலாளர்களை ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரை. அன்பு இறைவா, பல்வேறு விதமான ஆடுகள் விலங்கினங்கள் வாயிலாக இந்த தொழில் முயற்சிகளில் ஈடுபடுகிறவர்களை ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே.
நீர் விரும்பினால் அனைத்தும் உம்மால் செய்ய இயலும் என்ற நம்பிக்கையோடு சிறு சிறு தொழில்களில் இருந்து பெரிய பெரிய தொழில்கள் வரை அன்றாடம் வேலை செய்து குடும்பத்தை முன்னேற்ற பாதையில் செய்து கொண்டிருக்கிற அத்தனை பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதியும் ராஜா. உயிரையும் பொருட்படுத்தாது வேலை செய்கிற பிள்ளைகளையெல்லாம் ஒப்பு கொடுக்கிறோம். அவர்கள் குடும்பங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, அந்த குடும்பத்திலே பயிலுகின்ற பிள்ளைகள், வெளியிலே இருந்து பணி செய்கின்ற பிள்ளைகள் என பெயர் பெயராக உமது நாமத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இன்னும் சிறப்பாக உமது திரு இருதயத்திற்கு அர்ப்பணிக்கப்பட்ட இந்த மகத்தான நாளில் அனைத்து குடும்பங்களும் உமது திரு இருதய நிழலில் ஐக்கியம் பெற்ற குடும்பங்களாக வாழ வளர கிருபை செய்வீராக. ஆண்டவரே, உமது அன்பு மாறாதது, உமது இரக்கம் மாறாதது, உமது கிருபை மாறாதது என்பதனை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். அதுபோல தகப்பனே, உமது திரு இருதயத்திலே அனைத்து குடும்பங்களையும் சாஷ்டாங்கமாக விழுகிறோம். ஆசீர்வதித்தருளும், ஒப்பு கொடுக்கின்றோம். அனைவரையும் இந்த இரவு நேரத்திலே நீர் தொடுவீராக, பாதுகாப்பீராக. உமது பரிசுத்த கரம் அவர்களை தாங்க வேண்டுமாய், வழிநடத்த வேண்டுமாய் ஜெபித்து இந்த அகிலம் முழுவதையும் உம் கரங்களில் தருகின்றோம். ஏற்றருளும், ஆசீர்வதித்தருளும். ஆமேன். எல்லாமல் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து நம் தீமைகள், பாவங்கள், பலவீனங்கள், குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமேன். ஆண்டவரை போற்றுவோம். இறைவனுக்கு நன்றி. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. அல்லேலூயா. தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜெபங்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன். God bless you.